உங்களுக்கு இந்த உலகத்துல வீடு இல்லைன்னு நினைச்சு நீங்க எதுக்கு தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறீங்க? உங்களுக்கு சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய வீடு இருக்கு தெரியுமா? கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நான் சரியாய் செய்து இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு பலவீனத்திலையும் இவ்வளவு சூழ்நிலையிலையும் நீ செஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி என்ன நான் கைத்தட்டி கொண்டாலே, என்ன நான் சப்போர்ட் பண்ணிட்டாலே, நான் நம்புறேன் பெரிய காரியத்தை கர்த்தர் என் மூலமாய் செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். காரியத்திலே தாழ்வோடு இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு குறைவா இருக்கிறதோ அந்த காரியம் நான் பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷத்துக்குள்ள அது நடக்கும். நம்மை அழைத்த தேவன், நம்மை வேறு பிரித்த தேவன் தாழ்மையா இருக்கிறதற்கு பல இடங்களிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ தாழ்ந்து போ, நீ அந்த இடத்துல தாழ்மையா இரு, நீ அந்த இடத்துல எதிர்க்காதே, நீ அந்த இடத்துல அமைதியா இரு அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல தாழ்மையா இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர், ஆனால் தாழ்வு மனப்பான்மையோடு நான் பிரயோஜனமற்றவன், நான் உபயோகம் இல்லை, நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் வாழ்றதற்கு தகுதியற்றவன், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு நான் பிறக்கலை, நான் வித்தியாசமாய் உண்டாக்கப்பட்டவன், நான் வேண்டாத ஒரு பொருளாக இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் அப்படின்னு நம்மை குறித்து, நம்முடைய தோற்றத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ரொம்ப நெகட்டிவா எதிர்மறையாய் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதை ஆண்டவர் ஒரு காலத்திலும் விரும்புவதே இல்லை. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளையிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே யார் அப்படின்னா, நான் நம்புறேன் உங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் பெரியது. நீங்க விசேஷமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, அது நமக்கு இலவசமா தான் கிடைக்குது, ஆனால் அது மிகவும் பெரிய மதிப்புடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா அந்த இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டு வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்களும் நானும் பெரியவர்கள், நீங்களும் நானும் ரொம்ப காஸ்ட்லியானவர்கள். ஏன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். சிலர் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், சிலர் உங்களை குறைவாய் நினைக்கலாம். கார் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரியும், கார் இல்லாதவங்க ஒரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணப்படலாம். சொந்த வீடு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள இன்னொரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணலாம். உங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து இந்த உலகம் உங்களுக்கென்று ஒரு மதிப்பை கொடுக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், பரலோகம் அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய விலையை இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பணக்காரர்களாலும் கோடீஸ்வரர்களாலும் கொடுக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே நடந்த அந்த விமான விபத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நிமிஷத்தில் மரிச்சு போனாங்க. அப்போது அந்த விமானத்தில் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் போட ஆரம்பித்தாங்க. எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆபத்து விபத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ இந்த கடந்த நாட்களில் நடந்த விமான விபத்தில் அதில் பயணித்த இறந்து போன அந்த ஸ்கூலில் இருந்து மரித்து போன அத்தனை பேருக்கும் விமானத்தினுடைய அந்த நிறுவனம் எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் 1 கோடி அந்த மாதிரி நஷ்டஈடு கொடுத்தாங்க. அப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி நீங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்த உடனே எங்களுக்கு அவங்க கிடச்சிருவாங்களா? எங்களுடைய அந்த சொந்தக்காரரை, எங்களுடைய வீட்டு நபரை நாங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்து கண்டிப்பாக வாங்க முடியாது.
அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பெரிய பணக்காரர் அல்ல, ஒரு பெரிய கோடீஸ்வரர் அல்ல, ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆனா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு வியப்பாய் ஆச்சரியமா இருந்துச்சாமா. சரி, ஒரு 1000 பேருக்கு அவர் தலைவர், 10,000 பேருக்கு அவர் சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியானவர், ரொம்ப விலை மதிப்புடையவர்னு சொல்லலாம். ஆனா சாதாரணமான ஒருத்தரை சொல்றீங்களே. அப்ப அவங்க சொன்னாங்களாமா, உங்களுக்கு அது விலையேற பெற்றவரா தெரியாம இருக்கலாம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனார் எனக்கு கோடி பணம் கொடுத்தால் கூட அவருடைய இடத்தை ஃபில் பண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்துல என் தகப்பனார் இருக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்தங்களுடைய பார்வையிலே, உங்கள் பார்வையிலே, சுற்றி இருக்கிற பார்வையிலே நீங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் நம்ம எல்லாரையும் சாதாரணமானவர்களாய அல்ல, முக்கியமானவர்களாகவே கர்த்தர் பார்க்கிறார். நீங்களும் நானும் முக்கியமானவர்கள் அவருடைய பார்வைக்கு. ஆமேன். விலையேற பெற்றவர்கள் இல்லை. எந்த பிள்ளையும் நம்மளை இவங்க தேவையில்லாத ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை அப்படியே வைத்திருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய இந்த வாரத்தோட இந்த செய்தியை முடிக்கிறேன் நான். ஆனால் நான் எப்படி ஜெபிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த செய்தி முடிக்கவே உங்களுக்குள்ள யாருக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் இருந்தாலும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும், அந்த தாழ்வு மனப்பான்மை வேரோடு பிடுங்கப்படணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் அதை செய்வார்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதற்கு ஒரு கீவேர்டு ஒன்று நம்ம வாசித்தோம், அதை வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்தியர்ல, ஆமேன், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நம்முடைய இயலாமையை குறித்து, நம்முடைய குறைவை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமலே இருக்கிறதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டியது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் செலக்ட் பண்ணும்போது இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷர்களை போல படித்தவங்களையும் ஞானிகளையும் உயர்ந்தவர்களையும் அதிகாரத்திலே இருக்கிறவர்களையும் அல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியத்தை தெரிந்து கொண்டு, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தரை நான் ஆராதிக்கிறதுனாலே, நான் எந்த காரியத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறேனோ, எந்த காரியம் மற்றவர்களை ஒப்பிட்டு எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேனோ, எந்த காரியம் எனக்கு குறைவுன்னு நினைச்சு என்ன நான் ஒதுக்குகிறேனோ, அந்த காரியத்தை எனக்கு மீண்டும் தந்து அதிலே என்னை தேறினவனாய் நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர், அவரை தான் நான் ஆராதிக்கிறேன். நம்புறவங்க கைகளை தட்டி, நீங்க எந்த காரியத்திலே தாழ்வோடு இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு குறைவா இருக்கிறதோ, அந்த காரியம் நான் பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷத்துக்குள்ள அது நடக்கும். எந்த காரியத்தை சொல்லி சொல்லி நீங்க உங்களை ஒதுக்குறீங்களோ, அந்த காரியம் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஆச்சரியமா நடக்கும், அற்புதமா நடக்கும். ஆண்டவர் அதை விசேஷமாய் நடத்தி தருவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நான் தாழ்வு மனப்பான்மையா இருக்க கூடாது.
ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எது இல்லையோ அதுக்காக நீங்க ஜெபந்தான் பண்ணணும். எது இல்லையோ, எந்த காரியம் குறைவா இருக்குதோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் தான் நான் கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தாழ்ந்திருக்க கடவான். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தன்னுடைய மனதிலே எதிர்மறையான எண்ணத்தை யோசிச்சு தன்னையே அவன் தாழ்த்தி போய் உட்காரணும்னு சொல்லல. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தாழ்வு மனப்பான்மையாய் இருக்காமல் தேவனிடத்தில் சகல ஞானத்தின் உறைவிடமாய் இருக்கிற அவரை நோக்கி கேட்பார்களே. ஆனால் சகல ஞானம் பொருந்திய தேவன் எந்த இடத்திலே அவன் ஞானம் இல்லை என்று நினைக்கிறானோ அந்த இடத்திலே ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் பலனான கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஏன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கணும்? சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காய் சொல்லுங்க. முழு பலத்தோடு நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காய் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இனி தாழ்வு மனப்பான்மையோடு நான் இருக்க மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற நல்ல தேவன், ஆமேன். என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு நல்ல தேவன், ஆமேன். ஸோ கடந்த வாரம் இந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை நம்மத்திலே ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கு இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு ஒரு 3 காரியத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த ப்ரேயர் முடியும் போது, இந்த செய்தி முடியும் போது நம்ம குமிஞ்சில்ல, நம்ம என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா. நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கணும்? நீங்க ஏன் ஒன்றும் இல்லை நீங்க நினைக்கணும்? நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த உலகத்தில் வீடு இல்லைன்னு நினைச்சு நீங்க எதுக்கு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறீங்க? உங்களுக்கு சொர்க்கத்தில் எவ்வளோ பெரிய வீடு இருக்கு தெரியுமா? என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. எவ்வளோ பெரிய வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆமேன், 15ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து அவன் வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது கீத வார்த்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனாரிடத்திற்கு சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பிக்கிறாய் என்றார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. எல்லாரும் கவனமாய் கவனிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல கையை அசைச்சு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவு பண்ண போகிறது ஒரு 2.5 hours இல்லைன்னா ஒரு 3 hours.
அதுவும் சிலர் வந்து வாரத்திற்கு ஒரு நாள் தான் நீங்கள் வர்றீங்க, ஒன் டே தான். மற்ற நாள் நிறைய பேர் கர்த்தரை தேடுறதே இல்லை. நீங்கள் வீட்டில் எப்படி தேடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வாரத்திற்கு ஒரு நாள் 3 hours 2.5 hours. பட் அந்த நேரத்துலையும் பிசாசு வந்து உங்களுக்குள்ள வசனத்தை விதைக்க விடாமல் தடை பண்ணிடக்கூடாது, தூக்கத்தை கொண்டு வரக்கூடாது, வேற சிந்தையை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் வார்த்தையை கவனிக்கணும். எல்லாரும் ஓகே தானே? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் பொதுவாய் தெரிந்த சம்பவம். அப்படின்னா ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவன் இளைய குமாரன், ஒருவன் மூத்த குமாரன். அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அனாவசியமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி திரும்பி வர்றான். அப்போ திரும்பி வரும்போது அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்காக விருந்து உண்டு பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்த மூத்த மகன் வந்து வயல்வெளியிலிருந்து வர்றான். வரும்போது வீட்டில் அவ்வளோ ஆடல் பாடலுக்கு அவன் ரொம்ப லேட்டாக வர்றான். அப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தனுக்கு ஃபங்க்ஷனுக்கு துணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஒருத்தனுக்கு வீடே கொலகொலமாக அப்படியே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்துருச்சு. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த மூத்த பையன் இளைய வரும்போது வீட்டில் இல்லை, அவன் ரொம்ப லேட்டாக வர்றான். ஆனால் லேட்டாக வர்ற இந்த மூத்த குமாரன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போய் நேரத்தை செலவு பண்ணலை, ஊதாரித்தனமாக ரோட்டில் சுத்தலை, தன்னுடைய தகப்பனாருடைய வேலையை செய்து விட்டு அவன் வர்றான். வர்ற உடனே திடீர்னு வீட்டில் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியை பார்த்தோன்னே, என்னப்பா நடக்குது? நான் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு வீடு, இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. உடனே ஒருத்தர் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் சகோதரன் தம்பி இருக்கான்ல, போனவன் திரும்பி வந்துட்டான், உயிரோடு வந்துட்டான், அதனால அப்பா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு, நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாகுது. உடனே தகப்பன் வெளியே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வாப்பா, நம்ம சகோதரன் வந்து மரிச்சான், இப்போ உயிரோடு இருக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இத்தனை வருஷ காலமா அந்த தகப்பனை பார்த்து அந்த மகன் சொல்கிறான், இத்தனை வருஷ காலமா நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன், ஆனால் ஒரு டைம் கூட உங்களுடைய கற்பனையை நான் மீறலை, உங்களுக்கு கீழ்ப்படியாமல் நான் போகலை. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், இவன் போய் பணத்தை இப்படி போய் அழிச்சிட்டு வந்தவனுக்கு இவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளவு ஆட்டம் பாட்டம், இத்தனை சாப்பாடு, இவ்வளவு ட்ரெஸ்ஸு, ஆனால் உங்களுக்கு இவ்வளவு உண்மையாக இருந்து இத்தனை வருஷம் உங்களுக்கு ஊழியம் செய்த எனக்கு ஒரு நாளாவது 10 பேரை கூப்பிட்டு, என் பையனை மாதிரி ஒரு பையன் இல்லை, என் மூத்த பையன் ரொம்ப நல்ல பையன், என் மூத்த பையன் இவ்வளோ எனக்கு செஞ்சிருக்கிறான், அவன் போனதுக்கு அப்புறம் கூட இவன் போகலை, இந்த பிள்ளைய மாதிரி ஒரு பிள்ளை எடுக்கணும்னா தவம் இருந்து பெக்கணும், அவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்னு ஒரு ஆட்டை அடித்து 10 பேரை கூப்பிட்டு ஒரு நாள் என்னை என்கரேஜ் பண்ணியிருப்பீங்களா? ஒரு நாள் என்னை தட்டி கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு தன் தகப்பனார் இடத்துல கேட்கிறான். நியாயமான கேள்வியை தான் கேட்குறான். அப்போது அவங்க தகப்பனார் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் நீ என்னோடு இருக்கிறாய். அப்படின்னா நீ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் அப்படின்னா நீ வந்து நான் ஒரு ஆட்டை எடுத்து உனக்கு அடிச்சு கொடுத்து உனக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும்னா அந்த ஆடு எனக்குரிய ஆடு இல்லை. அந்த ஆடு யாருக்குரிய ஆடு சொல்லுங்க? அந்த ஆடு உனக்குரிய ஆடு. நீ தான் அந்த இடத்துல தலைவன், நீ தான் அந்த இடத்துல எஜமானன், அது எல்லாம் உனக்குரியது. உனக்குரியதே எடுத்து உனக்குரியது கொடுக்கறதற்கு அது ஒன்றும் சொல்லுங்களேன். இப்போ வந்து ஒரு சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு சண்டே ஸ்கூல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 50 டீச்சர்ஸ், ஒரு 50 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுறோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம செஞ்ச ஊழியத்துக்கு பரலோகத்தில் ஒரு பலன் இருக்குது, பாஸ்டரும் வந்து ஒரு சந்தோஷமாக நமக்கு இதை கொடுக்குறாரு, அது ஒரு சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு விபிஎஸ் டைமும் நான் பார்க்கும்போது இந்த அவங்கள கைட் பண்ணது நான், அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க சொன்னதெல்லாம் நான். ஆனால் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிற்பாடு அங்கேயே ஒரு 10 பேர் இருப்பாங்க.
10 பேர் இருந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? நமக்கு பாஸ்டர் இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறாரு, அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்களே 4-5 பேர் சின்ன காசு போட்டு ஒரு கிஃப்ட்டை அன்னைக்கு கொண்டு வந்து, எங்களுக்கு எல்லாரும் நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கல்ல, ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்காருல்ல, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. அது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்களாக அந்த இடத்துல எனக்கு செய்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் என்னுடைய மனசு அதை என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, இது என் தலையின் மேல் கர்த்தர் வைத்த என்னுடைய பொறுப்பு. நீங்க செய்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி ஆகணும். ஆனா ஒருவேளை அப்படிப்பட்ட ஒன்று எனக்கு கிடைக்கலன்னா கூட நான் என்ன பற்றக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இப்போ பொதுவாக சிஸ்டர்ஸ், அம்மாங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு மதியானம் எல்லாரும் கடைக்கு போவீங்களா இல்லை வீட்டில் வைப்பீங்களா? ஸோ உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. அப்போது ஒருவேளை நீங்கள் சாப்பாடு நல்லா சிக்கன் ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ எல்லாருமே பொதுவாகவே கொஞ்சம் பசிச்சுன்னா பசியில் 10 மறந்து போயிருமே. வந்த உடனே சோறை வச்சிங்களா, ஜபம் கூட நிறைய பேருக்கு வராது. இன்னும் வர சிலருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே, ஒரு சிலுவையை மட்டும் போட்ட அடிச்சிடுறது. அப்போது ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா மட்டும் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். யாரை? கணவனாரை பார்த்துட்டே இருக்கேன். ஏப்பா சிக்கன் காலை எடுத்து இப்படி தின்னுட்டு இருக்கு பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல தோணுதா? இந்த பிள்ளைங்க எல்லாம் கூட உட்காந்து அப்படியே சாப்பிடும்போது ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல தோணுதா? இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த எதிர்பார்ப்பு நான் நம்புறேன் 3rd person, 3வது நபரிடத்துல உங்களுக்கு சில நேரத்தில் வரலாம். உங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, நீங்கள் சாப்பாடாக்கி கொடுக்குறீங்க, அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த என்கரேஜ்மெண்ட் தப்புன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அவங்க உங்களை என்கரேஜ், சிஸ்டர் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்குது, ஐயோ எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ரசம் மாதிரியே இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அது மகிழ்ச்சி. ஆனால் இந்த சமையல் பொறுப்பு அப்படின்றது யாருடைய கடமை, யாருடைய ஊழியம் சொல்லுங்க? நீ போன டைமு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ நான் சமைச்சு போட்டேன், ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு கூட மட்டும் நீ சொல்லலை. இந்த வாரம் உனக்கு பாரு களி கிண்டி கொடுக்குறேன், நான் உனக்கு சிக்கனாக கேட்குது, உனக்கு நான் சிக்கன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னால், அது என்மேல் வைக்கப்பட்டிருக்கிற. அப்போ இந்த தகப்பனார் மகனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ வருத்தப்படாத. நீ எதுக்கு வருத்தப்படுற? நீ எதுக்கு எதிர்பார்க்கிற? இந்த காரியம் உனக்கு எதிர்பார்க்க, நீ ஒரு ஆட்டை எடுத்து அடிக்கணும்னு என்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி நான் பண்ண போறேன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நீ தான் தலைவன், இந்த இடத்துல நீ இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது. ஆனா இந்த மூத்த குமாரன், வேதம் சொல்லுது, அந்த சந்தோஷமான வீட்டுக்கு வர முடியாததுக்கு காரணம் இவருக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் வந்துச்சு, இவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. என்ன தாழ்வு மனப்பான்மைனா, என்னை யாருமே என்ன பண்ணல, என்னை யாரும் என்ன பண்ணல, என்னை என்கரேஜ் பண்ணல. என்ன? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை முதல்ல போகணும். உங்களை யாருமே என்கரேஜ் பண்ணல, தட்டி கொடுக்கல, உங்களை வாழ்த்தல, உங்களை சந்தோஷப்படுத்தலன்றத நீங்க இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. ஆமென். உங்களுக்குள்ள என்ன அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே கர்த்தர் சுய அங்கீகாரத்தை உங்களுக்குள்ள தரணும். என்ன யார் அங்கீகாரம் பண்ணணும் சொல்லுங்களேன்? ஒவ்வொரு வாரமும் செய்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யார்கிட்ட இன்னைக்கு எப்படி இருந்துச்சு செய்தி, ஆண்டவர் என்ன பேசினாரு, எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். கேட்டது அப்படி பெருசாக கேட்கலனாலும் ஒரே ஒருத்தட்டத்தில் கேட்பேன். யார்கிட்ட தெரியுமா? என் மனைவிட்ட மட்டும் நான் கேட்பேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு போய் சாப்பிடும்போது எப்படிப்பா இருந்துச்சு இன்னைக்கு ஆராதனை, எப்படி இருந்துச்சு ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு கேட்டால் டீஃபால்ட்டாக ஒரு பதில் வரும். இந்த பதில் ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கமெண்ட். என்ன கமெண்ட் தெரியுமா? ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ன மாதிரி ஆண்டவர் பேசினாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானே பதில் சொல்லிக்கணும். உங்ககிட்ட கேட்கறதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். நீ சொல்கிற கமாண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே வார்த்தை நல்லா இருந்துச்சு,
அப்படின்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாயிலேருந்து சொன்னதே இல்லை. ஆனால் இந்த கமெண்ட் வந்து அவ்வளோ உருவாக்கும் நம்மளை சொல்ல முடியாது. சரியான கமெண்ட் இதுவும் கிடையாது. ஆனால் சில இடத்துல இது சொல்லாமல் இருக்க முடியாது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் நம்முடைய மனசு சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னு சொன்னால், நான் இவ்வளவு கமிட் பண்ணியிருக்கிறேனே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேனே, நான் யாருக்காக பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு கைத்தட்டுதல் எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லையே. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவி, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன? சத்தமா சொல்லுங்க. சுயமா எனக்கு ஒரு அங்கீகரிப்பு. நான் முதல்ல யாரை அங்கீகரிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய அங்கீகரிப்பு எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும். எனக்கு ஊரில் இருக்கிற எத்தனை பேர் என்னை அங்கீகரிக்காவிட்டாலும், எத்தனை பேர் எனக்காக கைத்தட்டாவிட்டாலும், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நான் சரியாய் செய்து, இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு பலவீனத்திலையும் இவ்வளவு சூழ்நிலையிலையும் நீ செஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி என்ன நான் கைத்தட்டி கொண்டாலே, என்ன நான் சப்போர்ட் பண்ணிட்டாலே, நான் நம்புறேன் பெரிய காரியத்தை கர்த்தர் என் மூலமாய் செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீ பரவாயில்லன்னா தப்புக்கு நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நீ ஒரு நல்ல பையன்தான், நீ ஒரு நல்ல பொண்ணு தான். இன்னும் நிறைய பேர் அங்கீகரிக்கும். ஊரே அங்கீகரித்தாலும் நம்ம மட்டும் அங்கீகரிக்க மாட்டோம். தாழ்மையாக பேசலாம், அது தப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் உங்களை புகழ்த்திப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நம்மளை பற்றி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அது நோ, அதை பற்றி அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் தாழ்வு மனப்பான்மை வரைக்கும் நீங்கள் போயிடக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து நான் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள, நான் யூஸ்லெஸ்ஸு, நான் வேஸ்ட்டு, நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு காரணம் யாருமே என்னை என்கரேஜ் பண்ணாததுனால தான் பாஸ்டர். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அல்லனா நான் எவ்வளோ தூரம் ஓடி இருப்பேன் தெரியுமா, நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் தெரியுமா, எவ்வளவு காரியம் நான் பண்ணியிருக்க முடியுமா. ஆனால் இதுக்கெல்லாம் நன்றி இல்லாததுங்க பாஸ்டர். இதெல்லாம் ஒன்றுமே இது நம்மளை தட்டி கொடுக்காது. வேண்டாம். நமக்கு அங்கீகாரமே இல்லாத இடத்துல நம்ம ஏன் பாஸ்டர் செய்கிறோம்? நமக்கு நம்ம செய்கிறத ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம ஏன் செய்கிறோம்? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனாலும் அதில் குறையத்தான் சொல்கிறாங்க, அதில் வந்து தப்பு பண்ணுறதான் சொல்கிறாங்க, நீ பண்ணதெல்லாம் உருப்படி இல்லாமல் போகிறது தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்ல என் மனசு உடஞ்சி போகுது பாஸ்டர். இனி இவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைக்கலாம், இனி இவங்களுக்காக எதையுமே நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதான் இந்த ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவனார் வந்து செஞ்சார்னு வச்சுக்கங்களேன், இந்த மனைவி என்ன சொல்லுது, நீங்கள் மட்டும் தயவு செய்யாதீங்க, நீங்கள் மட்டும். ஹலோ, ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கிற பாத்ரூம் அடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது கணவனார் உங்களை பார்த்துக்கிறார், இல்லை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு போனால் நிறைய பேர் நீங்கள் செஞ்சாலே உருப்படியெல்லாம் போகும். நீங்கள் செஞ்சு எது நல்லா வந்திருக்குது, இன்னைக்கு போகிறது மாதிரி போகும், நாளைக்கு அடைச்சிக்கும், நாளைக்கு திருப்பியும் தலைவலி. ஒன்று பண்ணுங்க, அதுக்குரிய ஆளை கூப்பிட்டு, இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் அங்கீகாரம் கிடைக்குமாப்பா, ஆனால் எங்கே கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் முன்கூட்டியே எழுதி வச்சிருந்தாரு சொந்த வீட்டில் தீர்க்கதரிசிக்கு. சொல்லுங்களேன், ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை பார்த்தோன்னா பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்னால், என் வீட்டுக்கு நான் போனேன்னா எங்கள் அண்ணன் என்ன பார்த்து, ஏண்டே இரு, எங்கே சொல்கிறது, கீழே இருக்கிறது தப்பு இல்லை, அவனுக்கு நான் யார் தான், அவன் 998 பார்த்தான் பாருங்க, 82 என்ன பார்த்தான் பாருங்க, அப்படியே தான் இன்னைக்கும் பார்ப்பான் என்ன. வேற அது வந்து சொந்த வீட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த என்கரேஜ்மெண்ட், இந்த தட்டி கொடுத்துதல் இல்லைன்றதற்காக எனக்குள்ள ஒன்றும் இல்லை, நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சு எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வருமானால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்க போக வேண்டிய தூரம்
வெகு தூரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். ஆமென். எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. எனக்கு கை தட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை வளர்த்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். என்னுடைய சின்ன சின்ன அசைவுகளையும் பார்த்து அதற்கு உயிர் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் என்னோடே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுது, அந்த வீட்டில் ஒரு ஆண்டவர் போய் உட்காரும் போது ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்தை அப்படியே தண்ணீர்னால நினைச்சு தன்னுடைய தலைமயிர்னால தொடச்சிட்டு இருக்கும்போது, அப்போ அதே அந்த இடத்துல வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கள பார்த்து எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயத்தை கூட என்ன பண்ணுறாரு, இல்லை தொந்தரவு பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவள் என்னிடத்தில் பெரிய நீதி அவள் செஞ்சிருக்கா, இதை மாதிரி யாருமே செய்யலப்பா, இதை மாதிரி யாருமே செய்யல. ஆண்டவரை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போய் பாருங்க. நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது சொல்கிறேன், இந்த ஊழியத்தை இவ்வளவு உற்சாகமாய் செய்வதற்கு எனக்கு மிக மிக காரணம் யார் தெரியுமா? என் தகப்பன். என் தகப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாருங்க, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாருங்க. அவரை மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அத்தனை பேரும் டிஸ்கரேஜ் பண்ணும்போது, அத்தனை பேரும் குறைவாய் மதிப்பிடும் போது, இல்லை உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று என்னை தட்டி கொடுக்கிற ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்துகிற ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னுடைய பிரயாசத்தை என்னுடைய அங்கீகரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவர் வந்து என்னை கைவிடவே மாட்டார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை ஒரு நாள் சந்தித்தேன். அப்போ என் கூட அவன் காரில் அவன் ட்ராவல் பண்ணான். அப்போ வந்து நான் வந்து அந்த காரினுடைய சைடில் தண்ணியை எடுக்கும்போது அந்த பாட்டிலில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் ஓட்டுற அந்த டிரைவ் பண்ணுறவரை பார்த்து, பிரதர் அடுத்த கடை வரும்போது ஓரத்தில் நிப்பாட்டுங்க பிரதர், பாஸ்ட்டுக்கு வரும்போது தண்ணி மட்டும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி நிற்க வச்சு, நான் சொன்னேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் இல்லை வாங்கிட்டு வந்துட்டான், ஓடி வாங்கிட்டு வந்துட்டான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பக்கத்தில் என் கூட ட்ராவல் பண்ணா. 8 மணி நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஒரே கான்செப்ட் என்னவா இருந்துச்சுன்னா, என்னை பார்த்துக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. சுடு தண்ணி வேணுமான்னு கேட்பான், தண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்பான், கீழே இறங்கினா கூடயே வந்துடுவான். பாத்ரூம் போகும்போது அவனே முன்னாடி போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிட்டு இப்போ போங்க பாஸ்டர். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவனை பார்த்து கேட்டேன், எப்பா உனக்கு வந்து இந்த 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 பணிவிடையின் ஆவி உனக்கு எப்படி கிடைச்சிருச்சு? எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உன்னை பார்க்கும்போது நானே ஜெபம் பண்ணுறேன், நான் இப்படி பணிவிடை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நீ எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், அந்த என் கூட இருந்த அந்த டைமு துரத்தப்பட்ட சமயம். 7 வருஷம் ஒரு போதகருக்கு தன்னுடைய கையில் கீபோர்டை தூக்கிட்டு அவ்வளோ வெயிட்டை கழுத்தில் போட்டு எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவானாமா, எங்கே கூப்பிட்டாலும். ஆனால் ஒரு நாள் கூட அந்த போதகரை வந்து அவனை பார்த்து நீ நல்ல பையன், நீ நல்லா செய்கிற, எல்லா ஒன்றும் சொன்னதில்லை. 7 வருஷம் அவருக்கு அந்த கீபோர்டை தூக்கி போனால். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சின்ன சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் வந்து இவன் பேரில் ஒரு பழி சொன்னதுனால எதையுமே விசாரிக்காமல் நீ நாளையிலேருந்து வர வேணாம்ப்பா அப்படின்னு தூக்கி போட்டார். இந்த தூக்கி போடும்போது அவன் வந்து நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கும்போது என்னை சந்திக்கிறான், என் கூட அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறான். ஸோ அவனுக்காக ஜெபம் பண்ணி நான் அனுப்பும்போது என் மனசில் ஒரு வார்த்தை வருது, நான் இதை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அப்படி என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, 7 வருஷம் இந்த கீபோர்டை தூக்கி இருந்த பிள்ளை அலைஞ்சிட்டே இருந்திருக்குது, இவ்வளவு பணிவிடைன்னு ஆவியாக இருக்கிறானே, நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஆண்டவரே? நீங்கள் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எப்படி இவனை என்கரேஜ் பண்ணாமல் இருப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் தாண்டிச்சு. சமீபத்தில் ஆந்திரா பக்கத்தில் நான் ஆந்திரா பக்கத்தில்
ஒரு மிகப்பெரிய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய் அவனுக்கு கீழே 2000 பேரை கத்த தந்திருக்கிறேன். 2000 பேரை. அப்போ நான் அவனை சந்திக்கும் போது அவனுடைய தோளை தட்டி சொன்னேன், இயேசு உயிரோட இருக்கிறார்ன்றதற்கு முதல்ல நான் சாட்சிப்பா, அப்புறம் நீ சாட்சிப்பா. அவருடைய நாமத்திற்காய் காண்பிழப்பு யார் கைத்தட்டலனாலும், யார் என்கரேஜ் பண்ணலனாலும் கர்த்தர் பார்க்கிறாருப்பா. உன்னை கைவிடலைன்றதற்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு சாட்சி. இன்னைக்கும் அந்த பையன் கண்ணு முன்னாடி நிற்கிறான். ஆண்டவர் உயர்த்திட்டே போறாரு, ஒரு பின்னணியும் இல்லாம டக். அப்போ நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னை யாருமே என்னை என்கரேஜ் பண்ணலையேன்னு நீங்க மனசு உடஞ்சிடாதீங்க. காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வர்றேன் பாஸ்டர், வீட்டில் போனால் ஏன் ஊரில் உள்ள ஒருத்தனும் கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்டு என்ன மனசை வருத்தப்படுத்துறாங்க பாஸ்டர், என்ன உடைக்கிறாங்க. எவனும் கஷ்டப்படாம நீ மட்டும் தான் பெருசாக கஷ்டப்படுறியா, நீ மட்டும் தான் பெருசாக வேலை செய்றியா? ஆனால் நான் கடந்து போன பாதை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது பாஸ்டர். என்னை என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர், என்னை டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் போதும், எனக்கு குறைவாக பேசாமல் இருந்தால் போதும். எனக்கு அதனாலேயே எதுவுமே பண்ண வேண்டான்னு தோணுது. அதனாலேயே என்ன நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். நான் என்னமோ ரொம்ப என் கணவனாருக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப வேஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் மனைவிக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப நான் பிரயோஜனமே இல்லாத ஒருத்தனை நான் ஃபீல் பண்ணுறேன். என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் நிற்கும் போது நான் ரொம்ப கேவலமான ஒரு பிறவியாக போயிட்டனோ அப்படின்னு யோசிக்கிறேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறவங்க இதே அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகலாம், இதே ஃபீலுக்குள்ள நீங்க கடந்து போகலாம். இத்தனை வருஷம் உங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக உழைச்சு பாடுபட்டு அவ்வளவு பிரயாசப்பட்டு, ஆனா உங்க மனசுக்குள்ள நான் என்ன பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்லவே இல்லை, நீங்க அதற்காக தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு கைத்தட்டு கிடக்க வேண்டிய வேலை அல்ல, அது உங்க பொறுப்பு. அது உங்க தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதுல நீங்க தான் தலைவி, அதுல நீங்க தான் தலைவன். கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாய் நினைத்து செய்யுங்கள். பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் உங்களை கை தட்ட வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க இல்லாததை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, நீங்க செய்தது உச்சரிக்கப்படும், நீங்க பண்ணினது நிறைய பேர் வாசிப்பார்கள். கர்த்தர் பரலோகத்தின் தேவன் உங்களை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, உங்களை பார்த்து நெஞ்ச தட்டி, நீ பயப்படாத, நல்லா செய், தீவிரமா செய், வேகமா செய். சொல்லுங்க, நல்லா செய். உங்களை பார்த்து சொல்லுங்க, வேகமா செய். இருக்கிற பலத்தை எல்லாத்தையும் போட்டு செய். நாளைக்கு செத்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சு செய். நாளைக்கு மிச்சம் எதுவும் வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். அப்படி செய். நாளைக்குரியதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமே, செஞ்சுட்டே இருங்க. பரலோகத்தின் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக நீங்க செய்தத கணக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க கொடுத்த ஒவ்வொரு பணத்திற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க உழைச்ச ஒவ்வொரு உழைப்பிற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. 27ஆம் தேதி நடக்க போகிற வாலிபர் பெருவிழாவில் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? அவருடைய கண்ணை யாரும் மறைக்க முடியும்? நீங்க எந்த தெருவில் போய் யாரை கூப்பிட்டீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், சீக்கிரமாய் அந்த பையனுடைய மகிமையை கண்ணு பார்க்குமானால் உங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறத பார்க்கும். ஆண்டவருக்காக செஞ்ச ஒருத்தரும் தரித்திரர் ஆனதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடும். எதை குறித்து தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சொல்லி, என்னை யாரும் என்கரேஜ் பண்ணலைன்னாலும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லவா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நோ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்லா சொல்லுங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அது எனக்குரிய வேலை, அது எனக்குரிய பொறுப்பு, அது எனக்குரிய எதிர்காலம். நான் தான் அதுல ராஜா. சொல்லுங்க நல்லா, நீங்க தான் அதுல ராஜா. நீங்க கொடுக்கிற பரிசை விட வேற யார் பெருசா பரிசை கொடுத்துட போறாங்க? ஆண்டவரை தவிர ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்கிற பரிசு தான் பெரிய பரிசு.
நீங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மன அழுத்தத்தில் இருக்கிற சிலரை பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சந்திச்சுக்கிறது கம்மி, நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். நான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஃபுல்லாக. நான் வந்து உட்கார்ந்தா அப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா வேற உலகத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கே கொடுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. என்ன சொன்னாலும் கடைசியாக வந்து நினைப்பான் தெரியுமா, நான் சொல்லுகிறதை கேளுங்கள், நான் தான் கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ வந்து தனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஜெயிக்கிறதற்கு யாருக்கும் அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா.